Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மும்மொழி கொள்கை தொகுதி மறுசீரமைப்பு என தேசிய அளவில் பாஜக மற்றும் திமுக இடையிலான மோதல் அரசியல் களத்தில் அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. இதுகுறித்து விளக்குகிறார் செய்தியாளர் ரமேஷ். பாஜக மற்றும் திமுக இடையே தேசிய அளவில் மோதல் போக்கு தொடங்கியிருக்கு. பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு வலுவான கட்சியாக திமுக களமாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள்லாம் சொல்கிறாங்க. எதற்காக இந்த மோதல் போக்கு அப்படின்னா, மத்திய பாஜக அரசு தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினாங்க. ஆனால் தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்க மாட்டோம் அப்படின்னு அறிவித்தாங்க. அதே மாதிரி மும்மொழி கொள்கை அப்படிங்கிற பெயரில் ஹிந்தி மொழியை திணிக்கக்கூடிய ஒரு முயற்சியில் மத்திய பாஜக அரசு ஈடுபடுறாங்க. தமிழ்நாடு ஒருபோதும் ஹிந்தி மொழி திணிப்பை அனுமதிக்காது அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உட்பட திமுக அமைச்சர்கள் எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. அதே மாதிரி தமிழ்நாடு கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டிய 2100 கோடி ரூபாய் நிதியை இப்போ வரைக்கும் மத்திய அரசு ஒதுக்கலை அப்படின்னும் திமுக அரசு கடுமையாக மத்திய அரசை விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க. மற்றொரு பக்கம் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தையும் திமுக அரசு கையில் எடுத்திருக்கிறாங்க. இப்போ டெல்லியில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் மீதான விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த விவாதத்தில் திமுக எம்பிக்கள் பேசும்போது எல்லாமே இந்த தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாடு கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்காதது, நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தெல்லாம் கையில் எடுத்து நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் எதுவுமே நடக்க முடியாத அளவுக்கு அவையை முடக்கக்கூடிய ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். திமுக எம்பிக்களின் செயல்பாட்டுக்கு மத்திய பாஜக அமைச்சர்கள் கடுமையான விமர்சனத்தையும் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கிறாங்க. குறிப்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் பேசும்போது தமிழ்நாட்டினுடைய கல்வி தரம் அப்படிங்கிறது கொரோனாவுக்கு பிறகு ரொம்பவே பின்தங்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதற்கும் திமுக எம்பிக்கள் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருந்தாங்க. நாடாளுமன்றத்தில் பாஜக அமைச்சர்களும் பாஜகவின் முக்கியமான நபர்களுமே திமுக மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறதுனால திமுக வெர்சஸ் பாஜக அப்படிங்கிற ஒரு மோதல் அப்படிங்கிறது தேசிய அளவில் இப்போ பார்க்கப்படுகிறது. இந்த மோதல் தொடருமா அல்லது முடிவுக்கு வருமா அப்படின்னு கேட்டால் இந்த மோதல் போக்கு அப்படிங்கிறது இன்னும் அதிகம் நீடிக்கும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. திமுகவினுடைய அடுத்த கட்ட திட்டம் என்ன அப்படின்னா, இந்த தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை தான் திமுக அரசு அடுத்த கட்டமாக பாஜகவுக்கு எதிரான ஒரு மோதல் போக்குக்காக கையில் எடுக்க போகிறாங்க. அதாவது தென் மாநிலங்கள் மட்டும் இல்லாமல் பஞ்சாப், அதே மாதிரி ஒடிசா போன்ற 7 மாநிலங்கள் இந்த தொகுதி மறுசீரமைப்பினால் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் இருக்குது அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருந்தார். எனவே இந்த 7 மாநில அரசியல் கட்சி தலைவர்களையுமே மார்ச் 22ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு வர வச்சு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்து அந்த கூட்டத்தின் மூலம் 7 மாநில அரசியல் கட்சி தலைவர்களையுமே ஒருங்கிணைத்து பாஜகவுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு தான் திமுக தலைமையிலான அரசு இப்போ ஒரு வியூகத்தை வகுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வருடத்தில் தமிழகம் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகுது. அதுக்கு முன்னாடி இது மாதிரி பாஜக மற்றும் திமுக இடையே ஒரு மோதல் போக்கு நீடிப்பது அப்படிங்கிறது அரசியல் ரீதியாகவுமே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த மொழி விவகாரத்தை திமுகவும் பாஜகவும் கையில் எடுக்கும். அதை முன்னிறுத்தியே தமிழக பிரச்சார களம் இருக்கும் அப்படிங்கிறது தான் அரசியல் பார்வையாளர்கள் பலரும் சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.